எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னுடைய வேலைக்கிழமை ரொட்டீன் பார்த்துடலாம். அந்த ஒரு நாள் எனக்கு எப்படி போகுதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மித்த நாளோடைய எனக்கு வேலைக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனி டைம் மழை பெஞ்சிக்கிட்டே சில்லுன்னு கிளைமேட்டாகவே இருந்துச்சு. இங்கே ஊட்டியில் இருக்க ஃபீலாகவே இருக்கும். 4 to 5 டேஸாகவே அப்படி தான் இருக்குது. காலையில் எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் லேட் ஆகிடுது. நான் சும்மாவே ஒரு 8 மணி கேஸு, இப்போ இன்னும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் எந்திரிச்சு டீ மட்டும் போட்டு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன். அது இட்லி சட்னி எல்லாம் அரைச்சி சாப்பிட்டு போர் அடித்த மாதிரி இருந்துச்சதுனால மசாலா இட்லி மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் பண்ண போகிறேன். இந்த மசாலா இட்லி ஃப்ரைடு இட்லிலாம் பண்ணுறதுக்கு காலையில் இட்லி ஊற்றி வச்சோம்னா நைட்டு டின்னருக்கு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் உடனே இட்லி ஊற்றி வச்சுட்டு உடனே பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சும்போது அது கொஞ்சம் நேரம் அந்த சூடெல்லாம் போய் ஜில்லுன்னு இருக்கும். கட் பண்ணும்போது நமக்கு பிஞ்சு போகாமல் இருக்குமேன்னு அப்புறம் ஊற்றி வச்ச இட்லி எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இட்லியை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலா இட்லி பண்ணுறதுக்கு வெங்காயமும் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ்க்காக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதுவும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண இட்லியையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக இறக்க போகும்போது வீட்டில் அரைச்ச இட்லி பொடியை தூவிக்கிட்டேன். கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான மசாலா இட்லி ரெடி ஆயிரும். காலையில் டிஃபன் செஞ்சு ஹஸ்பண்டை அனுப்புனதுக்கப்புறமா லஞ்சு செய்ய வந்திருந்தேன். லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் சாதத்தை குக் பண்ணிக்கிட்டேன். சாம்பாருக்கு என்கிட்ட இருக்கிற காய் எல்லாத்தையுமே போட்டு ஒரு மிக்சடு சாம்பார் மாதிரி தான் வைக்க போகிறேன். கேரட்டு உருளைக்கிழங்கு மாங்காய் இருந்துச்சு. அப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்து சாம்பாரை வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் பருப்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக பருப்பை எடுத்து வச்சுட்டு சாம்பார் பண்ண ரெடி பண்ணிட்டேன். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பருப்பை ஆட் பண்ணிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். வாழைக்காய் ஃப்ரைக்கு லைட்டாக வேக வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா காலையிலேருந்து பாத்திரம் எதுவுமே நான் விளக்கலை. ஒரு சிங்க்கு பாத்திரம் சேர்ந்து போயிடுச்சு. அதை நல்லா விளக்குனதுக்கப்புறமா இன்றைக்கி வேலைக்கிழமைன்றனால வீடெல்லாம் மாஃப் போட வேண்டியது இருந்துச்சு. மாஃப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. கரெக்டாக நான் குளிச்சுட்டு வர டைமும் ஹஸ்பண்ட் வர டைமும் ஈக்குவலாக இருந்துச்சு. சரியான குளிராக இருந்துச்சு. ஹீட்லேயும் சுடுதண்ணி வரலனால ஜில் தண்ணியில் குளிச்சுட்டு வந்ததும் அப்புறம் சைடிஷு அப்பளம் மட்டும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதையும் பொரிச்சு கொடுத்துட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 o'clock மேலே தான் திருப்பி விலாக் எடுத்திருந்தேன். வேலைக்கிழமை சாய்பாபாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்னால் முடிஞ்சால் ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைப்பேன். இல்லைனா பால் மட்டும் வச்சு கும்பிட்டுருவேன். சரி இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்யலான்னு நேற்றே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 2 கப் அளவு அரிசி மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருண்டை நீளமாகவும் 2 ஷேப்லையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். சட்டியில் கொஞ்சமாக தண்ணி, அதுவும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம உருட்டி வச்சுருந்த பால் கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு வெள்ளைப்பாகை கரைச்சி சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா வாசமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் தூளும் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இறக்க போகும்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கணும்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு சாமி பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். வாரம் இந்த ரொட்டீன் தான் நடக்கும். வேலைக்கிழமை ஆனாலே கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கிறது கஷ்டம்தான். எல்லாத்தையுமே பொட்டு வச்சுட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா விளக்குக்கெல்லாம் எண்ணெய் எல்லாமே ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக சூப்பராக நிம்மதியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கடைக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அங்கேயே போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பராக பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வரேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.